இன்றைக்கி எல்லோரும் விஜய் ஸ்பீச் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கே அண்ட் மற்றும் பலர் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணாலுமே இட் இஸ் ஈக்குவல் டு பிஜேபிக்கு ஓட் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே உங்கள் ஊர்லேயே நீங்கள் தேடி பாருங்களேன். உங்கள் ஊர்லேயே இருக்கிறதுலே வச்சு ரொம்ப பணக்காரங்க, நல்லா வெல் செட்டில்டான ஆளுங்க, அப்புறம் பெரிய காலேஜஸ் வச்சுருக்கவங்க, ஸ்கூல்ஸ் வச்சுருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாரும் தான் வந்து மோஸ்ட்லி பிஜேபி, ஏடிஎம்கேக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. பெரிய டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து பிஜேபி, ஏடிஎம்கேக்கு வந்து அந்த என்டிஏக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, இப்போது டிஎம்கேல வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தது யார்? உதயநிதி. ஸோ உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி. ஸோ உங்களுக்கு அவங்க ஃபேமிலி பற்றி தெரியும். பயங்கரமான செல்ஃபிஷ்ஷு. அவங்களோட இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் 1 கோடின்னு மட்டும் போடுங்க. 1 கோடி வந்து லட்சத்தில் கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ வருதுன்னு. ஒரு சாதாரண ஒரு ரோடு இப்போது நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம். நாளைக்கு மினிஸ்டர் வராருன்னா முந்தின நாள் ரோடு எவ்வளோ க்ளீன் ஆகும்னு. ஸோ 1 டேல பண்ண முடியும். இப்போ எலெக்ஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ காசு கொடுக்க, அந்த காசு எல்லாத்தையும் வந்து அவங்க மக்கள் பணிக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் தானாக அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க போகிறாங்க. ஸோ டிஎம்கே அப்படி. இப்போ ஏடிஎம்கே சைடு எடப்பாடி இப்போ இருக்காரு, ஓகே. எடப்பாடிக்கு அப்புறம் பிஜேபி வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா என்டிஏ மூலியமா எடப்பாடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு யார் வேணுமோ ஒரு டம்மி சிஎம்மை தமிழ்நாட்டில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்களேன், உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து இப்போது நார்த் இண்டியன் டீச்சர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டக்டரு, பஸ் டிரைவர்ஸு, இப்போ ரேப்பிடோ, டாக்ஸி எல்லாத்துலேயுமே நார்த் இந்தியன். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே நீங்கள் போனாலுமே எல்லா சைன் போர்ட்லேயும் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா? தமிழ்நாடுவே வந்து ஃபுல்லாக பிஜேபியை கற்பனை மட்டும் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் தமிழ்நாடோட முக்கியமான பேஸ் என்னென்னா வளம். இப்போ ஈரானுக்கு எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து 3 கடலும் வந்து சேர்ற இடம் தமிழ்நாட்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மெயினான ஏரியா தமிழ்நாடு. பார்டர் இந்தியாவோட பார்டர், கீழே இருக்க பார்டர், புரிஞ்சுதா? ஸோ பெரிய பெரிய ட்ரேடிங்க்கு எல்லாமே வந்து தமிழ்நாடு முக்கியம். ஸோ இது வந்து பிஜேபிக்கு வந்து சதர்ன் ரீஜன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது விஜய் வரலன்னா நம்ம நிலமை வந்து படு மோசம். தமிழ்நாடு மக்களோட நிலமை படு மோசம். நமக்கு கிடச்சிருக்க அரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் டைம். இப்போ நம்ம டிவிக்கு செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஸோ நம்ம வந்து முடிஞ்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு வந்து திரும்பி தமிழ்நாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. படு மோசமாக போயிடும். பாஸ்ட் 70 இயர்ஸ் என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். ஐயோ இதெல்லாம் மாற்ற முடியாதா, நம்ம கையில் அதிகாரம் இருந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். ஸோ அதை தான் இப்போ விஜய் பண்ணுறாரு. விஜய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அவருக்குள்ளேயும் அந்த கோவம் இருந்திருக்கு. நமக்குள்ளே எப்படி ஒரு கோவம் இருக்கும்? ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி இப்படி பண்ணுறாங்களே நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, பார்த்துட்டு வாய மூடிட்டு இருக்க முடியுது. என்ன பண்ணுவோம்? கையில் அதிகாரம் இருந்தால் மட்டும்தானே நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து எல்லாத்துக்குமே காசு உங்களுக்கே தெரியும். சரி, காசு கொடுத்து போனாலுமே காசு கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ காசு கொடுத்துட்டு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது. அவங்களுக்கும் வந்து இந்த காசை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் அவமானமாக பார்க்குறது, ஏளனமாக பார்க்குறது, இவன் ஒரு முட்டாள், இவளுக்கு ஒன்றும் தெரியாது. காசு கொடுத்துட்டு வந்தவங்க, ஐயோ அந்த மினிஸ்டர் சப்போர்ட்டுங்க இவங்களுக்கு, அதனால் அவங்கள எதுவும் பேசக்கூடாதுன்னு கெத்து காட்டிச்சிட்டு கருப்பு எடுத்துறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த இடத்துல கூனி குறுகி போய் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த பாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம என்ன அரசியல் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள்? ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்துட்டு அப்போஸ் பண்ணி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஏதாவது தட்டி கேட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அதாவது ரொம்ப பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க. வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக ரொம்ப பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே சாதாரண விஷயமாயிடுச்சு. இப்போது நீங்கள் சாத்தான்குளம் கேஸு, அப்புறமேல அந்த பொள்ளாச்சி கேஸு, அப்புறம் அந்த 14 பேர்த்த சுட்டு கொன்ற கேஸ், இது 3ம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். இது 3யும் நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஸோ இது வந்து வேற எங்கேயோ நடந்தது, வேறு யாருக்கோ நடந்தது அப்படிங்கிறது இல்லாமல் ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ பைக்கில் போகையில் தெரியாமல் ஒருத்தனை இடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவனை வந்து கொன்றுவாங்க. தெரியாமல் ஒரு செகண்ட் இடித்ததுக்கு
கொன்றுவாங்க. ஃப்யூச்சரில் அப்படி தான் இருக்கும். நியூஸ் வரும். இந்த மாதிரி இடிச்சதுனால வந்து கொன்னுட்டாங்களாம்மா அப்படின்ட்டு ஆயிரும். இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்களாம்மா அப்படின்னா, ஆமான்னு சிரிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ரிமோட்டை மாற்றிட்டு எல்லாம் தலையெழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிட்டே காலத்தை ஓட்ட போகிறீங்களா? அதுக்கு எது குழந்தைய பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு ஒரு ஃபாரின்ல ஒரு பையன் வந்து பேனர் விழுந்து இறந்தது நம்ம பார்த்துருக்கோம். இந்த குண்டு குழியுமான ரோட்ல பைக்கை விட்டு இறந்தது நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ விஷயத்த பார்த்துருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வெள்ளம் வந்து பார்த்தாச்சு. எதைத்தான் நம்ம பார்க்கல? எதைத்தான் பார்க்கல சொல்லுங்க? எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரியல் எஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அந்த டிஎம்கேக்காரங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் இதை வந்து எப்படி பண்ணி வச்சு ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் எல்லாருமே இடம் வாங்கியிருப்பீங்க. இடம் வாங்காத இருக்காது. ஆனால் எல்லாருமே லோனில் தான் இடம் வாங்கியிருப்பீங்க. ஒன்றும் இல்லை. ஒரு 5,00,000 இடத்த வந்து ஒரு நாளில் ஒருத்தர் 8,00,000 சொல்லி பேசி அந்த ஏரியாவே வந்து ஒரு சென்ட் 8,00,000 அந்த மாதிரி மாற்றி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. எதுக்குமே ஒரு கட்டுப்பாடு கிடையாது. காசுக்கு வந்து ஒரு மதிப்பே கிடையாது. நம்ம காசுக்கு வந்து மதிப்பே ஈபியில் வந்து ஏகப்பட்ட ஊழல், ஈபி பில்லில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. அதில் ஏகப்பட்டது வரும். எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஈபினால படாத பாடு படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். எல்லாருமே தான் படாத பாடு பட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தண்ணி. உண்மையாக மினரல் வாட்டர் கேனில் குடிக்கையில அதில் நீட்டாக வருமா வராதான்னு நமக்கே தெரியும். ஆரோ வாட்டர் வாங்கி கொடுத்தா அதுலேயும் பிரச்சனை. ஸோ ஒரு பேசிக்கான தண்ணியில் கூட இவனுங்க வந்து ஊழல் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இப்படியே தான் நம்ம தமிழ்நாடு ஓட போதா? அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ வேறு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த என்டிகேக்கு ஓட் பண்ணுறவங்க கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள்லாம் வந்து மாதம் சொந்த வீட்டில் இருந்தாலும் ஓகே, வாடகை வீட்டில் இருந்தாலும் ஓகே. மாத செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போய் சம்பாதிச்சு வரும் இல்லையா? நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா தானே இப்போ இந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்கலன்னா அடுத்த மாதம் ஹவுஸ் ஓனர் துரத்தி விட்டுருவாரு தானே? உங்களுக்கு கரண்ட்டு பில் கொடுக்கணும், மளிகை சாமானத்துக்கு கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இதுக்கெல்லாம் காசு உங்களுக்கு எங்கேருந்து வருது? நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க. காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் பிடிச்சோ பிடிக்கலையோ அந்த வேலையை செஞ்சு சம்பாதிச்சு தானே கட்டுறீங்க. இப்போது என்டிகேயில் இருக்க லீடர்ஸ்க்கும் அங்கே ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான்ல ஒருத்தன், அவங்களுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது? அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரிசி, பருப்பு இது எல்லாமே வாங்கணும்ல. காய்கறியிலேருந்து வாங்கணும்ல. அது காசு வேணும்ல. அந்த காசு எங்கேருந்து வருது அவங்களுக்கு? சொல்லுங்கள். இன்னொரு யூடியூப் வருமானத்துலேருந்து வருது. அந்த யூடியூப்லேயே டிவிக்கு திட்டி தீர்த்து வருது. மற்றபடி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் எங்கேருந்து காசு வருது? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போது 1,00,00,000 வந்து இவ்வளோ லட்சம். விஜய் வந்து 600 crore இருக்குன்னு கணக்கு காட்டியிருக்கிறாரு. ஓகேவா? அந்த 600 crore அவர் நினச்சா போய் ஒரு ஐலாண்டை வாங்கிட்டோ, இல்லை அப்ராட்லேயே ஒரு பெரிய வீடு கட்டிட்டு பங்களா வீடு கட்டிட்டு ஹாயாக இருக்கணும்னா இருக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு 10,000 கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டத்தில் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருப்போம். ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு 2,000 கட்டி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி திரும்பி அந்த கடனை மாதம் 500 கட்டுற நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஒரு 10,000 கொடுக்க சொல்லுங்களேன். ஒரு 2,000 கொடுக்க சொல்லுங்களேன். விஜய் வந்து சேவை செய்கிறாங்கன்னா அவர் உழைச்ச காசை போட்டு தான் வந்து அவரோட காசை போட்டு தான் வந்து அவர் செய்கிறாரு. அவர் செஞ்சாலும் செய்யலினாலும் யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ அவ்வளோ பெரிய இப்போ இன்னொரு படம் நடிச்சா அவருக்கு ஒரு 200 கோடி நான் ஒன்றும் இல்லை. ஒரு ரூ. 1,00,000 கிடைக்குதுன்னா கூட விடமாட்டாங்க யாரும். அவ்வளோ கோடி ரூபாய் கிடைக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு ஸோ மக்கள் சேவைக்காக வராருன்னா நம்ம அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலி நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணல. அவர் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். அப்புறம் சில பேர்த்த பார்த்தேன். வயசானவங்கலாம் வந்து சில பேர் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அப்படியே தெனாவெட்டா வந்து சில வீடியோஸில் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கையில எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்போது குழந்தைங்களெல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்க. இப்போது விஜய் வந்துட்டா அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரி சட்டம்லாம் கொண்டு வந்துட்டா அவங்களால இந்த தப்பெல்லாம் பண்ண முடியாது
அப்படிதான் யோசிக்க தோணுது. பசங்களும் அதே மாரி தான். கஞ்சா அடிக்கிறவங்களா இருப்பானுங்களோ, விக்கிறவனுங்களா இருப்பானுங்களோ, இப்ப விஜய் வந்துட்டா அது எல்லாத்தையும் தடுத்துருவாரு. ஸோ, அதனால தான் அவனுங்க அப்படி சொல்றானுங்க. டிஎம்கே வந்துட்டா இப்படியே ஓடிரும் நமக்கு வாழ்க்கை. டிஎம்கே வந்துட்டா நம்ம இந்த மாரி பாலியல் பலாத்காரம் பண்ணாலும் யாரும் நம்மள எதையும் கேட்க மாட்டாங்க. நம்ம கஞ்சா வித்தாலும், கஞ்சா அடிச்சாலும் யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க. சரக்கு அடிச்சுட்டு எப்படி கவுந்து கிடந்தாலும் எத்தன தடவ வேணாலும் சரக்கு வாங்கிக்கலாம். நம்மள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ தப்பு பண்றவங்கலாம் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்களாட்ருக்கு. அப்படிதான் தோணுது. ஏன்னா இது ஒரு பேசிக்கு. இத்தன வருஷமா நமக்கு ஒண்ணும் பண்ணலங்கிறது நமக்கே தெரியும். தெரிஞ்சும் நீங்க எல்லாரும் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம்ன்னு சில பேர்லாம் கெத்தா வந்து டிவில வந்து சொல்றது பார்க்கையில, ஓ! அப்படின்னா அவங்கலாம் வந்து தப்பு பண்ண முடியாது. அதுக்கு பயந்துட்டு தான் விஜய்க்கு ஓட்டு போடாம இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது வந்து விளையாட்டான விஷயமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டவே கூறு போட்டு வித்துருவாங்க. டிவிக்கு நீங்க ஓட்டு போடாம, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடாம, விஜய்க்கு நம்பாம இருந்தீங்கன்னா, இன்னும் நீங்க வந்து மறந்துருங்க. தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருந்ததவே மறந்துருங்க. அந்த அளவுக்கு அழிச்சு போட்டுருவாங்க. விஜயகாந்த் வந்தாரு, உட்டுட்டீங்க. ஓகேவா? எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு இத்தன நாள் வந்துட்டோம். இப்பவும் நீங்க விட்டுட்டீங்கன்னா, தமிழ்நாட்ட யாருனாலயும் காப்பாத்த முடியாது. காப்பாத்திக்கங்க. அண்ட் இன்னொன்னு விஜய்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா, நமக்கு ஒரு இத்துணூண்டு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே, இத்துணூண்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே எத்தன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நமக்கே தெரியும். நம்மளே டெய்லி பல பாலிடிக்ஸ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். விஜய் இத்தன வருஷமா அவ்வளோ பெரிய சினி இண்டஸ்ட்ரி, அவ்வளோ பெரிய காசு பொரள்ற இடம், அவ்வளோ மீடியா இருந்து பொரளி பேசுற இடத்துல இருந்து சமாளிச்சு அதுவே ஒரு பாலிடிக்ஸ் தான். ஸோ அந்த பாலிடிக்ஸே சமாளிச்சுட்டு வந்தவருக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ்க்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னுலாம் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. நீங்க விஜய் விட்டுட்டு மத்த கட்சிக்கெல்லாம் போட்டீங்கன்னா, பிஜேபி ஈஸியா உள்ள வந்துரும். அப்புறம் பில்கேட்ஸ் வந்து யார் வேணாலும் எந்த தடுப்பூசி வச்சு லேப் மாரி தமிழ்நாட்ட வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி வேக்சினேஷன் போடணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதும்பாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் போய் ஊசி போடுவீங்க. அதை வச்சு பில்கேட்ஸ் டெஸ்ட் பண்ணணுமா? பண்ணிக்கோ. நம்ம ஃபார்மரோட சாயில்ல இந்த மருந்த போட்டு டெஸ்ட் பண்ணணுமா? பண்ணிக்கோ. எல்லாத்துக்குமே அப்ரூவல் குடுத்துருவாங்க. ஓகேவா? என்ன மாற்றம் வேணா வரும். நம்ம தமிழ்நாடே வந்து வேற மாதிரி எல்லாம் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க அதோட ஆழத்த வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் அதோட ஆபத்து உங்களுக்கு புரியும். சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்ட கைப்பற்றதுங்கிறது. அதை அவங்க சக்சஸ் ஆக்கிட்டாங்கன்னா, நம்ம முடிஞ்சோம். வேற மாதிரி ஆயிரும். இந்தியாவோட பார்டர் மறந்துறாதீங்க. விஜய் விட்டா அது நம்மள காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதும் வந்து விசில் சின்னத்துக்கு போட்டீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரும், நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிம்மதியா இருக்கும். வெளியில போயிட்டு உயிரோட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வெளியில போனது தான். உயிரோட வருவாங்களா? வரமாட்டாங்களாங்கிறது ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. உயிரோடையும் வரலாம், உயிர் இல்லாமயும் வரலாம். காலையில குழந்தை வந்து நல்லபடியா போலாம். ரிட்டர்ன் வரையில வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டும் வரலாம். இறந்தும் வரலாம். பையன் நல்லபடியா காலேஜுக்கு போவான். காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வரையில கஞ்சா போட்டுட்டு வாழ்க்கைய தொலைச்சுட்டும் வரலாம். இல்ல நல்லபடியா படிச்சுட்டு அடுத்த வேலைய நோக்கி போகணும் அப்டின்னா, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இல்ல எப்படி வேணா குட்டிச்சுவரா போலாம் பையன் அப்டின்னா, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள வச்சுட்டுருக்காங்க, பொண்ணுங்கள வச்சுட்டுருக்கவங்களுக்கு தெரியும் வீட்ல. எல்லாம் எப்படி பக்கு பக்குன்னு உட்காந்துருக்குறோன்னு தெரியும். அ ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸஸ்க்கு தெரியும் டெய்லி என்ன மாரி கேஸஸ் பார்க்குறாங்கன்னு. டீச்சர்ஸ்க்கு, ஹாஸ்டல்ல இருக்கிற வார்டன்ஸ்க்கு தெரியும். எவ்வளோ மோசமான நிலைமையில வந்து பசங்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க. பொண்ணுங்களும் சரி, பசங்களும் சரி எவ்வளோ மோசமா போயிட்டுருக்குங்கிறது வந்து வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. இந்த உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். குழந்தைங்களோடவே மிங்கிள் ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும். அது வந்து நெறையா வெளியில வராது. நியூஸ் வெளியில வந்தா அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கும் பிரச்சனை, சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. அந்த ரெப்புடேஷனுக்காகவே வந்து வெளியில சில விஷயம்லாம் சொல்லாம இருக்காங்க. நெறைய விஷயத்த மறந்துறாதீங்க. நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். ஸோ பார்த்து ஓட்டு போடுங்க.